இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் மோடி உதவ வேண்டும், இந்தியாவுக்கு ஈரான் கோரிக்கை. இஸ்ரேல் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் இதற்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு உறுதியாக கூறினார். இந்த வார்த்தைகள் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழ்நிலையில் ஈரானின் தூதுவர் ஒரு சுவாரஸ்யமான நகர்வை செய்துள்ளார். அவர் யாரிடம் உதவி கோரியுள்ளார் தெரியுமா? ஆம், நம் இந்தியாவிடமும், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடமும். ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கிறீர்கள்? காரணம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஈரானின் தூதுவர் கூறுகிறார், இந்தியா இரு நாடுகளுடனும் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளது. எனவே இந்தியாவால் இஸ்ரேலை போரை நிறுத்த வற்புறுத்த முடியும். இந்த அறிக்கை எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? இது இந்தியாவின் சர்வதேச அந்தஸ்தை உயர்த்துகிறது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஈரான் ஏன் இவ்வளவு அவசரமாக இந்தியாவின் உதவியை நாடுகிறது? காரணம் தெளிவாக உள்ளது. சமீபத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பதிலடி கொடுப்பதை ஈரான் விரும்பவில்லை. ஆம் நண்பர்களே, ஈரான் பயந்துள்ளது. இஸ்ரேலின் பதிலடி எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். இந்த நிலையில ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி காமேனி என்ன பண்கிறார் தெரியுமா? இது உங்களை ஆச்சரியப்படுத்தும். அவர் இன்னும் மறைந்திருக்கிறார். ஒரு நாட்டின் உயர்மட்ட தலைவர் இந்த நெருக்கடி நேரத்தில் மறைந்திருக்கிறார். ஏன் இப்படி செய்கிறார்? இது எந்த வகையில் நிலைமையை மாற்றும்? இந்த கேள்விகள் உலக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இப்போது நாம் இந்தியாவின் பங்கை பற்றி சிந்திப்போம். இந்த சிக்கலான சூழ்நிலையில் இந்தியா என்ன பங்கு வகிக்கும்? பிரதமர் மோடி இதில் தலையிடுவாரா? இந்த கேள்விகள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் இந்தியா எப்போதுமே சமநிலை போக்கை கடைபிடித்து வந்துள்ளது. ஆனால் இப்போது ஈரான் நேரடியாக இந்தியாவின் உதவியை நாடியுள்ளது. இந்த சூழலில் இந்தியா எப்படி செயல்படும்? இந்தியாவின் முடிவு பல காரணிகளை பொறுத்தது. முதலில் இஸ்ரேலுடனான நம் உறவு. இஸ்ரேல் இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு கூட்டாளி. அதே நேரத்தில் ஈரானுடனும் நமக்கு நீண்டகால வர்த்தக உறவுகள் உள்ளன. இந்த இரு நாடுகளுக்கும் இடையே சமநிலை காப்பது இந்தியாவுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும். மேலும் இந்த விவகாரத்தில் இந்தியா தலையிட்டால் அது எவ்வாறு உலக அரங்கில் பார்க்கப்படும்? இது இந்தியாவின் சர்வதேச அந்தஸ்தை உயர்த்துமா அல்லது சிக்கலில் சிக்க வைக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் வரும் நாட்களில் காணலாம். இறுதியாக இந்த விவகாரம் நம் அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி சிந்திப்போம். எண்ணெய் விலைகள் உயரலாம், சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்படலாம். இவை அனைத்தும் நம் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும். நண்பர்களே, இந்த விவகாரம் வெறும் செய்தி அல்ல. இது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருப்புமுனை. எனவே இதை பற்றி நாம் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு இந்த விவகாரத்தை பற்றி என்ன தோன்றுகிறது? இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவிடவும்.